வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களுடன் இணைந்து கொள்வோர் ஜனனி விநாயகமூர்த்தி, ஜெஃப்ரி ஜெரதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஹம்மாந்தோட்டையில் விவசாய ஓய்வூதியம் மீண்டும் ஆரம்பம். புதிய சட்டம் மூலம் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் நிர்வாகத்தை நூதனமாக சர்வாதிகார போக்கிற்கு கொண்டு செல்வதாக இங்கிலாந்து அணியின் முன்னாள் கிரிக்கெட் அணி தலைவர் மைக்கேல் அத்தர்டன் தெரிவிப்பு. கல்வி பிரச்சினைகளை முன்வைத்து சில பாடசாலைகளில் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழியில் இருந்து இதுவரை 52 மண்டையோடுகளும் எச்சங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகன தெரிவித்தார். நேற்றைய தினம் வரை மொத்தமாக 47 மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய அகழ்வு நடவடிக்கையின் இறுதியில் 5 மண்டையோடுகளும் மனித எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த மண்டையோடுகளும் எலும்புக்கூடுகளும் பெட்டிகளில் அடைக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். பெட்டிகளில் மண்டையோடுகள் அனைத்தும் அடைக்கப்பட்ட பின்னர் முன்னெடுக்கப்படவுள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அகழ்வு பணிகளின் மேற்பார்வையில் ஈடுபட்டுள்ள சட்ட வைத்திய அதிகாரியே தீர்மானிப்பார் என்றும் அஜித் ரோகன கூறினார். கடந்த வருடம் டிசம்பர் 20 திருக்கேதீஸ்வரம் ஆலயத்திற்கு அருகில் வீதியில் நீர்க்குழாய்களை பொருத்தும் பணிகளின் போது இந்த மனித புதைகுழி அவதானிக்கப்பட்டிருந்தது. கிழக்கு மாகாண சபையின் 2014 ஆண்டிற்கான முதலாவது அமர்வு கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சபை உறுப்பினரால் கொண்டுவரப்பட்ட தனிநபர் பிரேரணை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள முற்பட்ட சந்தர்ப்பத்தில் சபையின் தவிசாளரால் சபை ஒத்திவைக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிழக்கு மாகாண சபை அலுவலகத்திற்கு முன்பாக இன்று காலை 11:30 மணி முதல் 12 மணி வரை சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த எதிர்ப்பின் வெளிப்பாடு என்னவென்றால் தவிசாளர் அவர்கள் தன்னிச்சையாக செயல்படக்கூடாது என்ற ஒரு நடவடிக்கையும் மாகாண சபையாக இயங்க வேண்டும். இது தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுக்கான ஒரு சபை, ஆகையால் அனைவரின் பிரச்சனைகளையும் பேசக்கூடிய ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோஷத்தையும் நாங்கள் இட்டு தவிசாளர்களுக்கு மிகவும் வன்மையாக நாங்கள் ஒரு வேண்டுகோளையும் விடுத்தோம். நீங்கள் ஒரு பக்கச்சார்பாக நடக்கக்கூடாது, எல்லா மக்கள்களையும் புரிந்து நீங்கள் அனைவருக்கும் ஒரு பொறுப்பான ஒரு தவிசாளராக நடக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளையும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாங்கள் வெளிப்படுத்தியிருந்தோம். இதேவேளை கிழக்கு மாகாண சபையின் முதலாவது அமர்வு ஒத்திவைக்கப்பட்டமை தொடர்பில் சபையின் தவிசாளர் ஆரிவதி கலபதியிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. போதிய அளவு அங்கத்தவர்கள் சபைக்கு சமூகம் அளிக்காமையினால் தமக்குள்ள கோரும் அதிகாரத்தை பயன்படுத்தி சபை அமர்வினை ஒத்திவைத்ததாக அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க சந்தர்ப்பம் ஒன்றை ஏற்படுத்திக் கொடுக்க ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் ஒருவர் உறுதியளித்துள்ளதாக CIFL வாய்ப்பாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. CIFL தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக கடந்த 20 சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்த இவர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்து ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தையை கோரியிருந்தனர். CIFL வாய்ப்பாளர்கள் இன்று காலை எதிர்ப்பு பேரணியை ஆரம்பித்த போது அந்த பேரணியில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இது நிதி அமைச்சின் கீழ் நடைபெற்ற விடயமாகும். மத்திய வங்கி அங்கீகாரத்துடன் முன்னெடுக்கப்பட்டதாகும். ஆகவே இது தொடர்பில் அரசாங்கத்திற்கு பாரிய பொறுப்பு உள்ளது. தப்பித்து செல்ல முடியாது. எனவே இதில் கட்சி பேதம் தேவையில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அநீதி இடம்பெறுகிறது. இதற்கு எதிராக செயற்பட வேண்டியது எமது கடமையாகும். CIFL நிறுவனத்தின் பிரமிட் மோசடியாக மத்திய வங்கி கூறுகின்றது. 2011 ஏப்ரல் மற்றும் ஜூலை மாதங்களில் இவர்கள் இந்த பிரச்சனையை மூடி மறைத்து பங்குச்சந்தை முதலீட்டுக்கு இடமளித்தனர். மக்கள் நிதியை சூறையாட இவர்கள் ஊக்குவித்தனர். இந்த அப்பாவி மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் நாங்கள் கேள்விகளை எழுப்பும் போது அவர்கள் பதிலளிப்பதில்லை. கொழும்பு நகர மண்டபத்திற்கு அருகில் அமைந்துள்ள CIFL தலைமை அலுவலகத்திலிருந்து அலரி மாளிகையை நோக்கி ஊர்வலமாக சென்ற வைப்பாளர்களை கொல்பிட்டிய சந்தியில் போலீசார் தடுத்தனர்.
பின்னர் பேச்சுவார்த்தைக்காக அவர்களில் 5 பேர் ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்றனர். இது தொடர்பில் CIFL வாய்ப்பாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். ஜனாதிபதி லேகம் காரியாலයට ගිහිල්ලා අතිරේක ලේකම් DS ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்று மேலதிக செயலாளர் DS குணரத்னவை சந்தித்து பேசினோம். ஜனாதிபதியுடன் சந்திப்பு ஏற்படுத்த அவர் உறுதியளித்தார். மட்டக்களப்பு பாலமீன் மடு கடற்கரையில் கரையொதுங்கிய படகில் இருந்த பொருட்களை திருடிய குற்றச்சாட்டில் சிலர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மீனவர்கள் என்று இந்த படகு நேற்று மாலை கரையொதுங்கியதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். நேற்று மாலை மட்டக்களப்பு பாலமன்மடு கடலில் படகொன்று மிதந்து வருவதை கண்ட பிரதேச மக்கள் படகை கரைக்கு சேர்த்துள்ளனர். கட்டு மரங்களினாலும் மூங்கில்களாலும் தயாரிக்கப்பட்ட இந்த படகில் கருவாடு உட்பட சமையலுக்கான பொருட்கள் காணப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த படகு நேற்றிரவு இந்த பகுதியில் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை கரையொதுங்கிய மரத்தால் கட்டப்பட்ட இந்த படகு மியன்மார் நாட்டைச் சேர்ந்த படகு என மட்டக்களப்பு மாவட்ட கடற்றொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் டொமின்கோ ஜோர்ஜ் தெரிவித்தார். நேற்று பிற்பகல் 5 மணி அளவில் மியன்மார் தேசத்தை சேர்ந்த ஆழ்கடல் பாரம்பரிய படகொன்று பனிச்சேடி பாலமீன்மடு பிரதேசத்திலே கரையொதுங்கி கரைக்கு நின்ற படகை மீனவர்கள் கரைக்கு வந்து சேர்த்திருக்கிறார்கள். சுமார் 30 அடி நீளமாக காணப்பட்டுள்ளதாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்றும்படி அதிலே உணவுப் பொருட்கள், கருவாடு, பதப்படுத்தப்பட்ட மீன் மற்றும் பாரம்பரிய உணவு பதார்த்தங்கள் இதுக்கு இருந்துள்ளதாக அறிகின்றோம். இந்த படகை இனந்தெரியாத சிலர் இன்று காலை உடைத்து அதன் பாகங்களை உளவு இயந்திரங்கள் மூலம் எடுத்துச் செல்ல முற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த சம்பவம் குறித்து சிலர் சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. இந்த படகு தொடர்பில் போலீசாரும் கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகளும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் இன்று கொழும்பில் எதிர்ப்பு பேரணியில் ஈடுபட்டன. பல இடங்களில் இருந்து இந்த எதிர்ப்பு பேரணி ஆரம்பமானது. ஜனநாயக கட்சி ஏற்பாடு செய்திருந்த எதிர்ப்பு பேரணி மருதானையிலிருந்து ஆரம்பமானது. ஊழல், அநீதி, காசினோ, போதைப் பொருள் மற்றும் பொருளாதார நெருக்கடி என்பவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இந்த பேரணி தொழில்நுட்ப கல்லூரி சந்தையினூடாக கோட்டை ரயில் நிலையம் வரை சென்றது. இந்த நாட்டில் எந்த ஒரு அபிவிருத்தியும் இல்லை. அபிவிருத்தி இருக்குமானால் உங்கள் கைகளில் பணம் இருக்க வேண்டும். உங்கள் வீட்டின் சமையல் அறையில் சரக்கு தூள் காணப்பட வேண்டும். இந்த நாட்டு மக்களுக்கு 3 வேளையும் உணவு உண்ண சந்தர்ப்பம் இல்லை. பகல் உணவின் மிகுதியை இரவு உணவுக்காக பயன்படுத்துகின்றனர். இந்த நாட்டில் இன்று மத்திய வரிசை மக்கள் இல்லை. 100க்கு 5 வீதத்தினரிடம் பணம் உள்ளது. மிகுதி 95 வீதமானவர்கள் மிகவும் வறுமை கோட்டில் வாய்களை திறக்க முடியாதவர்களாக சாப்பிட வழியின்றி பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கேள்விக்குறியுடன் வாழ்கின்றனர். பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் அழித்து தற்போது நாடு கடன்பட்டுள்ளது. சர்வதேச சமூகத்துடன் நமது நாட்டின் ஆட்சியாளர் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்கின்றார். දරුවන්ගේ අනාගතය අපි විනාශ කරලා රට ලෝකෙට ණය කරලා තියෙන්නේ. පරම්පරා 5කට අපි ණය වෙලා තියෙනවා. ඒ අතරේ අපි දකිනවා අන්තර්ජාතික ප්‍රජාව සමග අපේ රටේ පාලකයා අනවශ්‍ය ප්‍රශ්න ඇති කරගන්නවා. අපේ රට ලෝකයේ හුදකලා කරලා තියෙනවා. மேலும் சில பேரணிகள் சில இடங்களில் ஆரம்பமாகி ஹைட் பார்க் மைதானம் வரை சென்றன.
මේ කැබිනට් එකේ ඇමතිවරේ ජේෂ්ඨ අමාත්‍ය ඩුගුණසේකර. මේ අපි කියන කතාවක් නෙවෙයි. ඩුගුණසේකර මහත්මයා කියනවා ආණ්ඩුවේ පාර්ලිමේන්තුවේ දූෂණය වගේ. අපි කියන කතාවක් නෙවෙයි. அரசாங்கத்திலும் பார்லிமெண்டத்திலும் ஊழல் அதிகரித்துள்ளதாக அமைச்சரவையின் சிரேஷ்ட அமைச்சர் டி குணசேகர கூறுகிறார். இது நாம் கூறும் கருத்தல்ல. இந்த நாடு தற்போது வீழ்ந்துள்ள பாதாளத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். இதற்கு 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பை மீள்திருத்தி அமைக்க வேண்டியது அத்தியாவசியமானதாகும். இந்த நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறையை இல்லாது செய்ய வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க திகதியை நிர்ணயித்தார். ஆனால் அது இடம்பெறவில்லை. தற்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது மஹிந்த சிந்தனையில் மிக தெளிவாகவே கூறியுள்ளார். அதாவது தான் ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்ற அதிகார முறையை இல்லாது செய்வதாக. ஆனால் இதுவும் இடம்பெறவில்லை. ஆகவே ஜனநாயகத்தை வெற்றி கொள்வதற்காக நாங்கள் ஒன்றிணைய வேண்டும். මහබලයටපත් වුණා පාර්ලිමේන්තුවේ බලය පවරන. විඩා ජනාධිපති අවශ්‍ය කරනවා. කෙරුනේ නැහැ. கல்வித்துறையில் காணப்படுகின்ற பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி இன்று நாட்டின் பல பிரதேசங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. கல்வித்துறையில் காணப்படுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறை உட்பட பல குறைபாடுகளை முன்வைத்து நாட்டின் பல பாகங்களிலும் பெற்றோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இரத்தினபுரி மாவட்டத்தின் எம்பிலிப்பிட்டிய கல்வி வலயத்துக்குட்பட்ட சூரியகந்த எக்பத் தமிழ் வித்தியாலயத்தில் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். சாதாரண தரம் வரை மட்டுப்படுத்தப்பட்ட இந்த பாடசாலையில் 477 மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். ஆனால் 13 ஆசிரியர்கள் மாத்திரமே உள்ளனர். சமயம், ஆங்கிலம், வரலாறு, சிங்களம் மற்றும் வர்த்தகம் போன்ற பாடங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை. இதனை சுட்டிக்காட்டியே மாணவர்களும் பெற்றோர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் 5 நாட்களும் பாடசாலையை மூடி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். அதேபோன்று ஏறாவூர் அஸ்ரப் வித்தியாலயத்தின் பெற்றோர்களும் மாணவர்களும் இன்று ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து தமது பாடசாலையின் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளனர். குறித்த பாடசாலைக்கு அவசர தேவையாக உள்ள ஆங்கில ஆசிரியரை முதலாம் தவணை முடிவதற்கு முன்னர் பெற்றுக் கொடுப்பதாக மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் எஸ் ஸ்ரீதரன் உறுதியளித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ரெதிகம கீழ் கொடபொல வித்தியாலயத்தை 2ஆம் நிலை பாடசாலையாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். 5வது நாளாகவும் தொடரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தினால் இன்று தாயொருவரும் மாணவர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் ஆசிரியர்களை பாடசாலையில் தடுத்து வைத்து பெற்றோர்கள் பாடசாலையின் பிரதான வாயிலை மூடினார்கள். இதன்போது அந்த இடத்திற்கு வந்த போலீசார் பிரதான வாயிலின் பூட்டினை உடைத்து ஆசிரியர்களை வெளியில் எடுத்துள்ளனர்.